அன்பில் எங்களுக்கு வணக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறையா இஷ்யூ நிறையா ப்ராப்ளம் வந்து வாட்ஸ்அப் சைடில் போயிட்டுருக்கு. ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப் சைடில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படும். மொதல் டைம் வந்து ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம். அதுதான் வாட்ஸ்அப்போட அப்டேட்டு. ஸோ இதில் கேட்கலாம், அப்படி வருத்தப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ அப்டேட் வந்துச்சு. அதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண அது பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிங்கிற ஒரு பாலிசி வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து February 8க்குள்ளே வந்து நீங்கள் அந்த அக்ரி பாலிசி வந்து அக்ரி பண்ணலன்னா உங்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு அப்டேட் வந்துச்சு. இந்த அப்டேட்டை பார்த்தவங்க வந்து நிறையா பேர் நிறையா இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க போல். நிறையா சிந்தனை யோசிச்சுட்டு கடைசியாக வந்து அக்கௌண்ட் டெலிட் பண்ணாங்க. நிறையா பேர் வந்து இந்த வாட்ஸ்அப்பே வேணாம்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த ஃபோனே வேணான்னு இது இருக்கனால தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு தலையை சுற்றி தூக்கி போட்டோம்னு நான் பார்த்துட்டேன். ஏன் சில பேர் என்ன மாதிரி வந்து அக்ரி கொடுத்தோமா கொடுக்கலையா, என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் இருப்போம். ஸோ இது மாதிரி ஆளுங்களாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வாட்ஸ்அப் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அழுத்திட்டு மறக்காமல் இது மாதிரி அப்டேட்ஸ் ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கோம் வேணும்னு நினச்சிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்ன தான் இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு அப்டேட்டாக வாட்ஸ்அப் பார்ப்போம், தூங்குறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பாக தான் தூங்குவோம். ஸோ இது மாதிரி போயிட்டு இருந்த நிலமையில் வந்து திருப்புன்னு வந்து இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு பயந்து இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கப்பான்னு கேட்டதுக்கு நான் ஒரு ஆட் பண்ணி அதில் ரெவன்யூ வர வைக்க போகிறோம். ஸோ அது மாதிரி சொல்லி February 8க்குள்ளே அப்டேட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், டெலிகிராம் வந்துச்சு, சிக்னல் வந்துச்சு, நடுவில் ஹைக்கூடி வந்துச்சு. ஸோ இவ்வளோ இது வரும்போது வாட்ஸ்அப்புக்கு இருந்த ஒரு பெரிய ஃபேர், அதாவது வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி ஆகி நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறது தெரிஞ்சவர் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம், கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வச்சுருக்க உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிற ஒரு மெசேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனல் மெசேஜாக இருக்கட்டும், எங்களால் திறந்து பார்க்க முடியாது. உங்களுக்கு ஈஸியாக புரிகிற வகையில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோல்டு பிஸ்கெட் வருது, அது வந்து நகை கடைக்கு போகுது, அது ஒரு ஜுவல்லராக மாறுது, அதாவது ஒரு நகையாக மாறுது, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடுவில் நடக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். என்ன அனுப்புகிறோம் நமக்கு தெரியும், போகிறதுக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து அனுப்புறது யார், போகிறது யார், அது மட்டும் தான் தெரியும். என்ன அனுப்பணுமோ எப்படி போச்சோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். அது வந்து யாராலையும் பார்க்கவும் முடியாது, இன்டர்மீடியட்டில் இருக்க யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷூரிட்டியாக சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் கேட்பீங்க உடனே வந்து மெசேஜஸ், இமேஜஸ்ஸு, கால்ஸு இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இன்க்ளூட். நீங்கள் பர்சனலாக பண்ணுற எதாலையும் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ட் டு எண்ட் இன்கிரிப்ஷன், ஸோ செக்யூரிட்டி இதுக்குள்ளே தான் வருது. ஸோ எண்ட் டு எண்ட்னு சொல்லும்போது நீங்கள் அது கடைசியால். ஸோ இது மாதிரி இருக்கும்போது யாராலையும் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டியாக. ப்ளஸ் வந்து உங்கள் கால் ஹிஸ்ட்ரி வந்து அவங்களால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதான். உங்கள் கால் ஹிஸ்ட்ரியும் ரொம்ப சேஃப்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் கேட்கலாம், நாங்கள் வச்சுருக்க லொக்கேஷன் எல்லாம் அனுப்புகிறோமே, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமே, ஒரு கால் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துருவாங்களே, அதனால் லொக்கேஷனில் லீக் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனும் இந்த எண்ட் டு எண்ட் இன்கிரிப்ஷனுக்கு செக்யூரிட்டியில் தான் வரும். ஸோ அதுவும் வெளியில் போகும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து அந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாதி பேர் கேட்பீங்க, ப்ரோ நாங்கள் குரூப்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோமே, ஒரு பர்சனல் சாட்னு சரி சொல்லிட்டீங்க, இந்த குரூப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோமே அது வந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் குரூப்லாம் கன்சிடரே பண்ண மாட்டோம். குரூப் வந்து எப்படி பர்சனல் இருக்கோ அதேமாதிரி குரூப் வந்து தனி, அதை வந்து நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம். குரூப் வந்து எப்படி பர்ஃபெக்டாக உங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கோ அது வந்து அப்படியே இருக்கும். நாங்கள் எஃபிக்கோ யாருக்கும் வந்து ஷேர் பண்ண மாட்டோம், உங்கள் பர்சனலையும் கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் குரூப்பே ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாதி பேர் வந்து கான்டாக்ட்லாம் வருது ப்ரோ அதெல்லாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த கான்டாக்ட் லிஸ்ட், அதாவது நீங்கள் வச்சுருக்க கான்டாக்ட் ஹிஸ்ட்ரியை கூடயும் வெளில விட மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்க, சரி இவ்வளோ சொல்கிற யாருக்கும் இல்லைன்னு, அப்புறம் இந்த அப்டேட் யாருக்கு தாண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அதாவது நிறையா பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் போவாங்க, உங்களுக்கே தெரியும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுற பிஸ்னஸ் மேன்ஸ் மட்டும் தான் இந்த அப்டேட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து இன்னும் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஆட் ரெவன்யூ கொண்டாடுறதுக்கு மட்டும் தான் இதை வந்து நிறைய பேர் யூடியூப் யூஸ் பண்ணுறது தெரியும், அடிக்கடி ஆட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆட் சிஸ்டம் வந்து இங்கேயும் கொண்டாட போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி யாருக்கும் கிடையாது, அதாவது பர்சனல் குரூப்ஸ் ஸோ அவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. இந்த பிஸ்னஸ் பர்பஸ் மட்டும் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் பயம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜ் வந்து சென்ட் ஆன உடனே டிஸப்பியர், அதாவது டிலீட் ஆகிற மாதிரி உங்கள் செட்டிங்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இது சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, உண்மையாக இல்லையா என்னன்னு சொல்லிட்டு தோணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து இந்த நியூ அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனல் யூஸ் பண்ணுற யாரும் பயப்பட வேண்டாம். உங்கள் பர்சனல் டேட்டா ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், இல்லை சேட்ஸாக இருக்கட்டும், இல்லை இமேஜாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து எஃபிக்கு போகாது, யாருக்குமே போகாது. தெளிவாக இந்த கான்ஃபிகரேஷன் கிளியரிஃபிகேஷனாக சொல்லி முடிச்சிட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி கொடுத்துருக்க அப்டேட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாத என்னென்ன டவுட் சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இதை பற்றி உண்மையாக இல்லையா, உங்கள் சொல்கிறதா நடக்குமா நடக்காதா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் எப்போதும் போல் கமெண்ட் செக்ஷனில் கொள்ளுங்க. அதே மாதிரி வேறு என்னென்ன சொல்லணுமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு ட்ரெண்டிங் வீடியோ வரேன். Until bye, I'm RJ and love you guys.